இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். நான் அக்ஷய திருதி அன்னைக்கு ஒரு கோல்ட் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். பெருசாலாம் கோல்ட் ஷாப்பிங்லாம் இல்ல. சின்னதா தான் பண்ணியிருந்தேன். சின்னதுல ரொம்ப சின்னதுன்னு கூட சொல்லலாம். அன்னைக்கு சரி அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கணுமேன்னு சொல்லிட்டு, இதுவரைக்கும் என் லைஃப்ல நான் அக்ஷய திருதி அன்னைக்கு ஒரு கோல்டு பர்ச்சேஸும் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன முயற்சி ஒன்று போட்டிருக்கேன். பட் அது எனக்கு எந்த அளவுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக இயரிங் ஃபுல்லாக சக்ஸஸ் ஆக போகுது எனக்கு தெரியல. நான் அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது அடுத்த அக்ஷய திருதிக்குள்ளே எனக்கு என்ன நடக்குதுன்ற மாதிரிலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி என்ன ஷாப் பண்ணியிருந்தேன்னா ஜிஆர்டியில் தான் போனேன். ஜிஆர்டியில் ஆஃபர் போட்டிருந்தாங்க மில்லிகிராம்ஸ். ஸோ அங்கே தான் நம்மளுக்கு அந்த 100 மில்லிகிராம்ஸு, 500 மில்லிகிராம்ஸு, 92 மில்லிகிராம்ஸ் சொல்லிட்டு ரொம்ப கம்மியான மில்லிகிராம்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு அந்த மில்லிகிராம்ஸில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. கம்மியான மில்லிகிராம்ஸில் இருந்தும் அதிகமான மில்லிகிராம்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே நம்மளுக்கு அந்த மாதிரி அந்த ஒரு இஷ்யூ இருக்குது நல்லது. நானும் சில கோல்ட் ஷாப்பில் விசாரித்து பார்த்தேன். ஸோ அவங்க கொடுக்குற அந்த மில்லிகிராம்ஸ் வேறு எந்த கடைகளும் இல்லை. நான் ஒரு 2-3 கடையில் விசாரித்தேன். நான் சரவணா எலிட்லையும் கேட்டேன். சரவணா எலிட்டில் மில்லிகிராம்ஸில் 500 தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், ஜிஆர்டிக்கு போயிட்டேன். ஜிஆர்டிக்கு போகிறதுக்குள்ளே நான் கொஞ்சம் சர்ச்லாம் பண்ணிட்டு தான் போனேன். ஜிஆர்டிக்கு எனக்கு ஃபேவரட் ஷாப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சரவணா எலிட் தான். ஸோ எனக்கு அந்த இடத்துல அந்த ஆஃபர் இல்லாதனால நான் ஜிஆர்டிக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட் டைம் நான் கோல்டு காயினை எடுத்திருக்கேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கோல்டு காயின் கிடையாது, மில்லிகிராம் காயின் தான் எடுத்திருக்கேன். ஜிஆர்டியில் மே 10 அக்ஷய திருதி அன்றைக்கி நான் போய் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய கோல்டு காயின் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 92 மில்லிகிராம்ஸ் எடுத்திருக்கேன். 92 மில்லிகிராம்ஸ் கூட நான் 100 மில்லிகிராம்ஸ் கேட்டேன். ரவுண்டாக 100 கிடைக்குமான்னு கேட்டேன். பட் அவர் எடுத்த காயின்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு 92 வெயிட் தான் வந்துச்சு. ஸோ ஒரே கூட்டமாக வேறு இருந்துச்சா, சரி நம்ம வாங்கணுமேன்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல இப்போ இருக்கிற காசுக்கு இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு சரி 92வே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். 92 வாங்கிட்டேன். ஸோ அதுக்கு எனக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க, என்ன மாதிரி பெனிஃபிட் இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், கோல்டு காயினோட ரேட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரேட் நான் பியூரிட்டி 22 கேரட் ஹால்மார்க்கில் தான் வாங்கியிருக்கேன். பியூரிட்டி 22 கேரட் தான் வாங்கியிருக்கேன். பியூரிட்டி 22 தான், 916 தான். லெஸ் மேக்கிங் சார்ஜ் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அன்றைக்கி எனக்கு அந்த காயினோட ரேட் பார்த்தீங்கன்னா 691 ருபீஸ் வந்திருக்கு. அவங்க எனக்கு டிஸ்கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜ் எப்போவுமே போடுவாங்க பொழுது. ஸோ எனக்கு ஆஃபரில் நான் போய் வாங்கினதுனால எனக்கு இந்த 75 ருபீஸ் லெஸ் பண்ணியிருக்காங்க. 75 ருபீஸ் என்று லெஸ் பண்ணி 75 மேக்கிங் சார்ஜஸ் கொஞ்சம் எனக்கு அதிகமாக தான் இருக்குது. பட் நான் ஆஃபரில் வாங்கினதுனால இந்த 75 லெஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 75 ருபீஸு. இந்த மேக்கிங் சார்ஜ் 75 ருபீஸ் எனக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ டிஸ்கவுண்ட்டில் வாங்கும் போது வாங்கலாம், ஓகே, பெட்டர் தான். நான் வாங்குறதே 92 மில்லிகிராம் தான். அதுக்கு நான் மேக்கிங் சார்ஜ் இதெல்லாம் இது போட்டாங்கன்னா அது கிட்டத்தட்ட ஆஃபர் இல்லாமல் நான் வாங்கியிருந்தால் எனக்கு எங்கேயோ போயிருக்கும் போல இருக்குது. ஸோ நான் ஆஃபரில் போய் வாங்கினதுனால எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட் தான். அடுத்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 6700 வந்திருக்கு. 6700 வந்திருக்கு. ஸோ எனக்கு அந்த கோல்டு காயின் ரேட்டு 6091 ரூபா மைனஸ் 75 ருபீஸ் மைனஸ் பண்ணும்போது எனக்கு 6016 ரூபா வந்திருக்கு. 6016 ரூபா 16 ரூபா வந்திருக்கு. ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 9.3% பார்த்தீங்கன்னா எனக்கு 9.24 9.24 சொல்லிட்டு ஜிஎஸ்டி மட்டும் 3% வந்துச்சு. இந்த ஜிஎஸ்டி கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு 18 ரூபா கிட்ட வந்தது. ஓகே 18 ரூபா, ஓகே 18 ரூபா கூட ஏற்றுக்கலாம் சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கு. ஸோ எனக்கு மொத்தமாக ஜிஎஸ்டி ப்ளஸ் கோல்டு காயின் எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணதெல்லாம் போக மொத்தமாக எனக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி அவங்க கொடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது எல்லாமே இதில் கவுண்ட் பண்ணால் எனக்கு 634 ரூபா .48 ருபீஸ் வருது. ஸோ எனக்கு ரவுண்ட் அமௌண்ட் அவங்க அப்படியே டோட்டல் பண்ணி கொடுத்தாங்க. ரவுண்ட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 630 ரூபா எனக்கு ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த 4 ரூபாவும் அவங்க மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, பரவாயில்ல தான். 630 ரூபா. ஸோ நான் வாங்கின இந்த 92 மில்லிகிராமோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 630 ரூபா வருது. இது எனக்கு பெனிஃபிட் மாதிரி தான் தெரியுது. ஸோ நான் ஜிஎஸ்டி மட்டும்தான் எனக்கு நஷ்டமாகுது. மற்ற இந்த செய்கூலி மேக்கிங் சார்ஜஸ் 70 ருபீஸ் இதுவே நான் டிஸ்கவுண்ட் இல்லாமல் போயிருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு இது நஷ்டமாக தான் இருக்கும். ஜிஆர்டி பொறுத்த வரைக்கும் இதில் எல்லாமே வேஸ்டேஜ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு தெரியல. நான் அதில் அவ்வளோவா பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது. நான் எப்போயுமே பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா சரவணா எலைட்டில். அங்கே எனக்கு வேஸ்டேஜ் எல்லாமே கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக தான் இருக்குது. ஸோ நான் அதை தான் பண்ணிகிட்டு நான் இன்னும் நிறைய ஷாப்ஸ்லாம் நான் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அதிகமாக இந்த வருஷம் ஃபுல்லாக தங்கம் சேரணும். நீங்களும் எனக்கு ப்ளஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இது 92 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு இது வந்து ஆஃபரில் இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட். ஆஃபரில் பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் எடுக்கணும்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி மேக்கிங் சார்ஜஸ்லாம் இல்லாமல் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பெனிஃபிட் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னுடைய லைஃப்லேயே நான் வந்து ஒரு கோல்டு சின்னதாக ஒரு காயின் வந்து அக்ஷய திருதிக்கு இது வரைக்கும் லைஃப்பில் நான் வாங்கினது கிடையாது. இதுதான் நான் ஃபஸ்ட்டு நான் வாங்கியிருக்கேன். அது என்ன கோல்டு காயின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோல்டு காயின். இதில் வந்து ஜிஆர்டியோடைய சிம்பிள் போட்டிருக்காங்க. இதில் நம்ம கொஞ்சம் உத்தி கவனிச்சுன்னா அந்த ஹால்மார்க் சிம்பிள் நினைக்கிறேன். அது மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஒன்று தெரியுது. அது இருக்கிற மாதிரி தான் நம்ம வாங்கணும் கோல்டு காயினை பொறுத்த வரைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு லக்ஷ்மி, இங்கே ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது 100 மில்லி தானே 192 மில்லி தானேன்னு கிடையாது. நாளை பின்ன இதோட கோல்டு ரேட் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்றைக்கி 600-700 விற்கிற கோல்டு வந்து நாளைக்கு 8-10க்குலாம் போயிடுச்சுன்னா அப்போ இதோடைய இந்த கோல்டோடைய மதிப்பு நீங்கள் என்ன வரும் பாருங்கள். ஆல்ரெடி நான் வந்து ஜிஎஸ்டி மட்டும் தான் பே பண்ணிக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் எதுவுமே பண்ணாமல் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ இது ஒரு 8000-10,000 ஒரு கிராம் போயிடுச்சுன்னா இந்த ஒரு மில்லிகிராமோட ரேட் என்ன வரும் பார்த்துக்கோங்க. நீங்களே கணக்கு போட்டுக்கலாம். ஸோ இது எனக்கு பெனிஃபிட் மாதிரி தெரிஞ்சிச்சு. உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ் ஆகிருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இந்த கோல்டு காயின்லாம் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மேக்கிங் சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கிற ஷாப்பாக பார்த்து நீங்கள் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு பெனிஃபிட் தான் ஜுவல்ஸை விட. இந்த அக்ஷய திருதி ஆஃபர் பார்த்திங்கன்னா அவங்க சண்டே வரைக்கும் தான் சொல்லியிருந்தாங்க. 10th மே அக்ஷய திருதி. ஸோ ஃப்ரைடே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அக்ஷய திருதி. நம்மளுக்கு வந்து சண்டே வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குன்னாங்க. ஸோ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அக்ஷய திருதிலாம் முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு மறுபடியும் இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் இந்த நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் நல்லாவும் இருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த மாதிரி வீடியோஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணுற சில விஷயங்கள் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஐடியாஸ்லாம் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் இனி வரும் வீடியோவில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் பட்டனே பக்கத்தில் இருக்கும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இனிமேல் நம்ம சேனல்ஸில் வர மாதிரி நான் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.